பிரைஸ் தி லார்ட். தேன்கொடு என்னும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில போதும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். போதும் அப்படின்ற அந்த தலைப்புக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் பக்கத்து வீட்டில் போயிட்டு பாத்திரம் கேட்குறாரு. அவர் ஒரு மண் பாத்திரம் கொடுக்குறாரு. வாங்கிட்டு வந்தவர் 2 நாள் கழிச்சு திருப்பி 2 பாத்திரம் கொடுக்குறாரு. அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன 2 பாத்திரம் கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்த பாத்திரம் குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம். 2 நாள் கழிச்சு மீண்டும் வந்து பாத்திரம் கேட்கிறாரு. அந்த வீட்டுக்காரு வெள்ளி பாத்திரம் கொடுக்குறாரு. வாங்கிட்டு போனவர் 2 நாள் கழிச்சு திருப்பி எடுத்துட்டு வந்து 2 பாத்திரம் கொடுக்குறாரு. இவருக்கு இன்னும் சந்தோஷம். என்னங்கன்னா இந்த பாத்திரமும் குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து பாத்திரம் கேட்டாரு. இவர் வீட்டுல இருக்கிற தங்க பாத்திரத்தையே கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு போனவர் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, வரவே இல்லை. இவருக்கு பெரிய ஷாக்கு. என்னங்க தங்க பாத்திரம் வாங்கிட்டு போனீங்க, திருப்பியே கொடுக்கலையே, அது பிரசவத்துல செத்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. போதுன்ற மனசு இருந்தா போதுங்க, எப்பவும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். பெரிய வீட்டுல கணவன் மனைவி புரிஞ்சிக்காம நிம்மதியா தூங்க முடியாம ஒருவர் தாங்க முடியாம இருக்கிறத விட குடிசை வீட்டுல கஞ்ச குடிச்சிட்டு கனிவோட பேசிட்டு நிம்மதியா தூங்குறது மேலுங்க. மற்றவங்க உயர்வை பார்த்து எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க எடை போடாதீங்க. ஒரு நாள் நிச்சயமா அதை விட சிறப்பான இடத்துக்கு போவோன்ற நம்பிக்கையோட நடப்போடுங்க. அது போதும். 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், பொறாமை எப்போவே அபாயம். புரிந்து நடப்போம், நன்மை எடுப்போம். God bless you.